ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 43. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே லீ அவன் மேல இருந்த கோட்டை கழட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ 10 அடி தள்ளி போய் நிக்கிறான். அதை பார்த்து லீ சிரிக்கிறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவனோட பவரை கலெக்ட் பண்ணி லீ அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல லீயும் 10 அடி தள்ளி போய் நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, உன்னோட எபிலிட்டி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடனா லீ கிட்ட போய் லீ அட்டாக் பண்றான். அப்ப லீ அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சிட்டு அவனோட காலை யூஸ் பண்ணி லீ அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல லீ 10 அடி தள்ளி போய் உழுவுறான். அப்ப லீ கோவப்பட்டு நான் இப்போ உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபால் இன் ஸ்கை அப்படின்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தானே வாங்க தோக்கடிச்சா, என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி லீ அட்டாக் பண்றான். அவங்க ரெண்டு பேரோட அட்டாக்கும் கிளாஷ் ஆயிக்குது. அப்ப அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனோட பவரை அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி லீயை ஒரு அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக்ல லீ 10 அடி தள்ளி போய் நிக்கிறான். அப்ப லீயோட வாயிலிருந்து பிளட் வருது. இதை பார்த்து லீ என்ன சொல்றானா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சின்ன வயசுல இருந்து மெடிசன் பாத்துல என்னோட கைகளை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னோட பவர் டபுள் மடங்கா இருக்கணும். உன்னால எப்படி அதை ஹோல்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, என்னோட பிசிக்கல் பவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆனா இந்த ஃபைட் யாரோட பிசிக்கல் பவர் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது இல்ல, யாரு ஸ்ட்ராங்கானவங்கன்னு தான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அங்க இருந்தவன் என்ன சொல்றானா, இதை தவிர வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு லார்ட் லிங்கு என்ன சொல்றாருன்னா, ஃபிஸ்ட் டெக்னிக் பவர் அண்ட் வைலன்ஸை பொறுத்தது இல்ல, அது எபிலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பக்கத்துல இருந்தவன் எபிலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, குன்சான் அண்ட் லீயோட பேட்டில பாரு, அது சமமா இருக்கு. ஆனா குன்சானோட கண்ட்ரோல் எபிலிட்டி அதிகமா இருக்கு. அவன் ஒவ்வொரு தடவையும் அட்டாக் பண்ணும் போது அவனோட பவரை அவனோட கையில மட்டும் யூஸ் பண்ணல, அவனோட பவரை அவன் ஃபுல் பாடிலையும் யூஸ் பண்றான். அதனால அவனோட பஞ்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதோட இல்லாம சாஃப்டாவும் இருக்கு. அது அவனுக்கு அட்வான்டேஜாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, அவங்க ரெண்டு பேரோட பவரும் சேமா இருக்கு. ஆனா குன்சானோட கண்ட்ரோல் எபிலிட்டி பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா லீயோட பஞ்சிங் அட்டாக்கும் அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அந்த வழியில லீயோட அட்டாக்க குன்சானால தாங்க முடியும். உண்மையிலேயே அது ரெண்டும் டிவைட் ஆகும், இல்லைன்னா ஸ்மால் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லார்ட் லிங்கு என்ன சொல்றாருன்னா, அவனோட கண்ட்ரோலிங் எபிலிட்டியோட பவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. எனக்கே அது சர்ப்ரைஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதை ஹெவன்லி லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்டால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இது உண்மையிலேயே யூஸ்லெஸ் ஆன குன்சானா, அவன் இப்போ ஒரு மான்ஸ்டர் இருக்கான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றானா, உண்மையிலே குன் ஃபேமிலி லக்கியானது. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி குன் ஃபேங், இப்ப குன்சான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றானா, லார்ட் டியான்வோட பிளட் லைன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப லீ என்ன சொல்றானா, தியான்சியான் அகாடமியோட நம்பர் 1 ஜீனியஸ் நானா தான் இருக்கணும், அதை யாரும் என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்றான். அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. அதை பார்த்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஃபயர் பிளட் லைன் 3rd லெவல் லார்டு வு அண்ட் ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ட்ராங்கான பிளட் லைனா இருக்கு. லீ பிளட் லைனோட சேர்த்து ட்ரூ கியூயையும் யூஸ் பண்றான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இதோட முடிய போகுது. லீ அவனோட 3rd லெவல் பிளட் லைனை யூஸ் பண்றான், அதுவும் ட்ரூ கியூயோட. ஈவன் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்க எர்த் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்டால கூட இது கூட ஃபைட் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, லிங்ஷன் வாங்கு கூட பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ணாங்க, அது அவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா லீ அவனோட பிளட் லைன் கூட ட்ரூ கியூயை யூஸ் பண்றான். அவன் வெறும் எர்த்தில் அவளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கான். ஆனா அவனால இதை பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்த நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, அவனோட பிளட் லைனோட பவர் அதிகமா இருக்கு. ஆனா ஆர்டினரி மார்ஷியல் மாஸ்டரால எர்த்தில் அவளோட ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இதை பண்ண முடியும். ஆனா லீ எர்த்தில் அவளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கான். ஆனா அவனுக்கு உண்மையிலேயே டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு லீ என்ன சொல்றானா, குன்சான், ஈவன் நீ உன்னோட பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ணாலும் அது வெறும் லெவல் 1 பிளட் லைன் தான், நீ எனக்கு மேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, உனக்கு எங்கேருந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனால் உன்னோட பாடி ஃபுல்லாக ஃபயராக இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு கேண்டிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீ என்ன சொல்றானா, நீ என்ன கோவப்படுத்துற, நீ என்ன சாக விரும்புறியா அப்படின்னு கேட்டுட்டு ஹெவன்லி பீக் மவுண்டன் ஃபயரி ஃபிஸ்ட் நயன் ஹெவன் டிராகன் ரோர் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். அந்த அட்டாக் அப்படியே ஒரு டிராகன் உருவத்தை எடுத்து வானத்தை நோக்கி போகுது. அதை பார்த்து நம்ம ஹீரோட அம்மா சென்னர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த டிராகனை அட்டாக் பண்றதுக்காக போறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த டிராகனை அட்டாக் பண்றதுக்கு பதிலாக லீ அட்டாக் பண்ணிடுறான். லீ அதுக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுல அந்த டிராகன் டிஸ்ட்ராய் ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோ லீ கிட்ட போய் என்ன சொல்றானா, பிளட் லைன் கூட மேட்ச் பண்றதா, அதை என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லீயை ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல லீ வந்து தரையில் அடிச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த அரேனாவுக்குள்ள வர்றான். அதுக்கு மேல லீயால ஃபைட் பண்ண முடியல. அந்த ஃபைட்டை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இதை எதிர்பார்க்கல, குன்சான் வின் பண்ணுவான்னு. ஹியூமன் லெவலை சேர்ந்த மார்ஷியல் ஆர்ட் இந்த அகாடமியோட ஃபைனல் எக்ஸாம வின் பண்ணுவான்னு, இது அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, குன்சான் அவனோட லைட்னிங் பிளட் லைனை யூஸ் பண்ண மாதிரியே இருந்தது, ஆனா அவன் ஆல்ரெடி பிளட் லைனோட பவரை யூஸ் பண்ண மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, குன்சான் அவனோட
பிளட் லைனை யூஸ் பண்ணானா, ஆனா அது லெவல் 1 பிளட் லைன் தானே, ஆனா லீயோடது லெவல் 3 பிளட் லைன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தியான்சியான் அகாடமியோட ஃபைனல் எக்ஸாமோட வின்னர் குன்சான் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.